வணக்கம். இந்த குழந்தை எல்லாருக்குமே தெரியும். நாங்க ரெடில்ஸ்ல டிவிடில எடுத்தது. 5 இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் ரெடி பண்ணிட்டு அதே ஸ்ட்ரீட்ல விட்டோம். இப்ப இவங்க கருத்தடைக்காக நாங்க வந்து நெறைய இடத்துல ட்ரை பண்ணோம். அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கல. அப்புறம் எங்களோட டாக்டர்ட்ட அப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டு நேத்து நைட் வந்து சர்ஜரிக்கு கொண்டு வந்துட்டோம். டாக்டர் வந்து பிரெக்னன்ட்டா இருக்க மாதிரி இருக்கு சொன்னாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, அது பயோமெட்ரா. அதாவது அவங்களோட கர்ப்பப்பை வந்து ஃபுல்லுமே சீழ் வச்சுட்டு இருக்கு. டாக்டர் வந்துட்டு பரவால்ல. அதாவது கரெக்ட்டான டைம்ல கொண்டு வந்துட்டீங்க. இல்லன்னா அவங்களுக்கு கிட்னி எல்லாம் பாதிச்சு ரொம்ப ஆபத்தா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை ஃபுல்லுமே வந்து சீழ் வச்சிருக்கு. நாங்க உங்களுக்கு அந்த வீடியோல காட்டுற அந்த கர்ப்பப்பை வந்துட்டு இது கம்யூனிட்டி கைட்லைன் இருக்கிறதால, நாங்க வந்து சரியா காட்டல வீடியோல. நீங்க நேர்ல பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை ஃபுல்லுமே அப்படியே சீழ் வச்சிருச்சு. இந்த மாரி குழந்தைங்க எடுக்கிறப்போ கருத்தடைன்றது ரொம்ப முக்கியம்னு நாங்க சொல்லுவோம். இந்த மாரி குழந்தைகள வந்துட்டு நம்ம டிவிடி எடுக்கிறப்போ, அவங்கள வந்து சர்ஜரி கருத்தடை பண்ணி ரோட்ல விட்டோம்னா, அவங்களோட உயிருக்கும் ஆபத்து இல்ல. சேஃபா இருப்பாங்க. இப்ப இவங்க கருத்தடை முடிச்சுட்டு இப்போ அம் என் வீட்ல இருக்கிறாங்க. இப்போ ஒரு 3, 4 டேஸ் தான் 1 வீக் கழிச்சு நாங்க சூச்சர்ஸ் பிரிச்சுட்டு, மறுபடியும் கொண்டு போய் அதே இடத்துல ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ வரைக்கும் நல்லா இருக்காங்க. ஒரு ஒரு ப்ராப்ளம் இல்லா இருக்காங்க. நன்றி.